பெங்களூர்ல பாத்தீங்கன்னா, பட்டப்பகல்ல பேருந்து நிலையம் அருகே வைத்து பெண்ணை அவரது 2வது கணவர் கத்தியால குத்தி படுகொலை செய்த சம்பவம் அரங்கேறியிருக்கு. பயணிகள் கண்முன்னேயே வெறிச்செயலில் ஈடுபட்ட பெண்ணின் கணவனை போலீசார் தீவிரமாக தேடியும் வராங்க. பட்டப்பகல்ல பயணிகள் முன்பாக நடைபெற்ற இந்த கொலைவெறி தாக்குதல் சம்பவம் அங்கிருந்த பயணிகளை அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா, தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகள உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நெனச்சா, மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டெய்லி உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். கர்நாடக மாநிலம் பெங்களூர் அருகே உள்ள சுங்க கடற்கட்டை பேருந்து நிலையத்தில் பட்டப்பகலில் தனது மனைவியை கார் டிரைவர் கொடூரமாக குத்தி கொலை செய்திருக்காரு. பேருந்து நிலையத்தில் நின்றவர்களை பதற வைத்த இந்த கொடூர கொலைவெறி பெரும் அதிர்ச்சியான தகவலாக வெளியாகியிருக்கு. கர்நாடக மாநிலம் ஹாசன் பகுதியைச் சேர்ந்தவர் ரேகா. கால் சென்டர் ஒன்றுல பாத்தீங்கன்னா பணியாற்றி வராங்க ரேகா. இவரது கணவர் இருவருக்குமே பாத்தீங்கன்னா இது 2வது திருமணம். திருமணத்திற்கு பிறகு கேப்பஹெல்லியில் வசித்து வந்திருக்காங்க. ரேகா தான் வேலை பார்க்கும் நிறுவனத்திலேயே தனது கணவர் வேலை கிடைக்க பரிந்துரைத்திருக்காங்க. இதன்படி பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் கார் டிரைவராக பணியாற்றி வந்துள்ள லோகித் ஸ்வா இந்த நிலையில் தான் சம்பவத்தன்னைக்கு சுங்க கடற்கட்டை பேருந்து நிலையம் அருகே தனது மகளுடன் ரேகா சாலையை கடக்க காத்திருந்திருக்காரு. அப்போது அங்கு வந்த கணவர் தனது மனைவியிடம் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. அதிர்ச்சியில உறைந்த பயணிகள் பாத்தீங்கன்னா, பொது இடம் என்றும் பாராமல் மனைவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட லோகித்ஸ்வா ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்து மறைத்து வைத்திருந்த கத்தியால கொடூரமாக குத்தியிருக்காரு. தாலி கட்டிய மனைவி என்றும் பாராமல கண்மூடித்தனமா ஆத்திரம் தீரும் வரை லோகித்ஸ்வா 11 முறை கத்தியால குத்தியிருக்காரு. அருகில் நின்று கொண்டிருந்த மகள் பாத்தீங்கன்னா, தாயை காப்பாற்ற முயன்றிருக்காங்க. ஆனாலும் அவரது முயற்சி பலிக்கவில்லை. கத்தியால குத்தியதுல படுகாயம் அடைந்த ரேகா நெகிழ்விடத்திலேயே ரத்த வெள்ளத்துல சரிந்திருக்காங்க. பட்டப்பகலில் பயணிகள் முன்பாக நடைபெற்ற இந்த கொலைவெறி தாக்குதல் சம்பவம் அங்கிருந்த பயணிகளை அதிர்ச்சியில உறைய வைத்திருக்கு. சினிமாவில் கூட பார்க்க முடியாத காட்சிகளை நேரில் பார்த்ததால் ஒரு நிமிடம் அப்படியே அங்கிருந்த மக்கள்கள் உறைந்தும் போயிருக்காங்க. பிறகு பாத்தீங்கன்னா சுதாரித்த பயணிகள் மனைவியை கத்தியால குத்திய லோகித் ஸ்வாவை பிடிக்க முயன்றிருக்காங்க. அதற்குள் பாத்தீங்கன்னா லோகித் ஸ்வா அங்கிருந்து தப்பியும் ஓட்டம் பிடிச்சிருக்காரு. உடனடியாக பாத்தீங்கன்னா போலீசாருக்கு தகவலும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. விரைந்து வந்த போலீசார் படுகாயத்துடன் உயிருக்கு போராடிய ரேகாவை மீட்டு அருகில் இருந்த மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா, அங்கு சிகிச்சை பலனின்றி அந்த பெண்மணி உயிரும் இழந்திருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனைவி கணவர் தாக்கும்போது பொதுமக்கள் அங்கிருந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. கத்தியால குத்தும்போதும் கூட யாருமே வந்து விலக்காம தான் இருந்திருக்காங்க. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வராங்க. சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையும் நடத்தி வராங்க. தலைமறைவான லோகித் ஸ்வாவை போலீசார் தேடியும் வராங்க. ரேகா கொலை செய்யப்பட்டதால அவரது 2 குழந்தைகள் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த கொலை சம்பவத்தின் முக்கிய சாட்சியாக உள்ள மகளுக்கு கவுன்சிலிங் அளிக்கவும் இருக்காங்க. அவரிடம் பிறகு வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என்றும் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.